மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக வீடே கமன்னு மணக்கும் அளவுக்கு சூப்பரான மசால் டீ எப்படி போடலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான மசால் டீ எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சில பொருட்களை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இது கூடவே 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 2 லவங்கம். இவ்வளோ தான். இதெல்லாம் ஒரே ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையுமே வந்து ஒரு சுற்றில் அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், டீ போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இன்றைக்கி வந்து 2 பேர் குடிக்கிற மாதிரி நான் டீ போட போகிறேன். தண்ணி வந்து முதல்ல நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி ஏலக்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இஞ்சியுடைய சாரெல்லாம் நல்லா தண்ணியில் கலக்கிற மாதிரி இதை கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போது டீ தூளே நல்லா கொதிக்க விட்டுறலாம். இஞ்சி ஏலக்காய் டீ தூள் எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா கொதித்து கலக்கட்டும். அதோடைய எசன்ஸ்லாம் தண்ணியில் நல்லா கலக்கட்டும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கொதித்து 1/2 கப் அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுறலாம். நடுவில் மட்டும் இதை இப்படி கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி ஏலக்காய் எல்லாமே வந்து தட்டியும் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்குறதோட மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டிகாஷன் எல்லாமே இறங்கிடுச்சு. கலர் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போது இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்து பொங்கி வரணும். ஒரு 2-3 தடவை பொங்கி வரும்போது கலந்து விட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மிதமான தீயிலே வச்சு பாலை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த டிகாஷன் அப்புறம் வந்து இஞ்சி ஏலக்காய் இதோடைய சாறு எல்லாமே வந்து பாலில் நல்லா கலந்து கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி டீ பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். 2-3 தடவை நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வந்து டீ நல்லா கொதித்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பராக வீடே கமன்னு மணக்கும் அளவுக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா டீயை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். டீ எல்லாத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது டீக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் அல்லது ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஆற்றிக்கலாம். நுர வர்ற மாதிரி 2 கிண்ணத்தில் நல்லா தூரமாக வச்சு ஆற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நுர வந்துருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பராக வீடே கமன்னு மணக்கும் அளவுக்கு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீ. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.